துக்க வீட்டில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம், ஒருவர் பலி, 3 பேர் படுகாயம். கோவையில் நேர்ந்த பெரும் சோகம். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் ராமலட்சுமி, வயது 85. இவர் கடந்த சில நாட்களாகவே வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ராமலட்சுமி உயிரிழந்தார். இன்று அவரது உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் முடிவு செய்தனர். அதன்படி நேற்று இரவு இறந்த ராமலட்சுமி உடலை பிரீசர் பாக்ஸ் மூலம் வீட்டில் வைத்திருந்தனர். இன்று காலை துக்க நிகழ்ச்சிக்காக வீட்டிற்கு ஏராளமானோர் வந்திருந்து ராமலட்சுமி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அப்பகுதியில் காலை 10:30 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரீசர் பாக்ஸ் ஏசி கிடைக்காது என்பதால் உடனே ஜெனரேட்டர் மூலம் பிரீசர் பாக்ஸுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு புகை மண்டலமாக ஏற்பட்டது. ராமலட்சுமி உடல் இருந்த அறையில் இருந்த உறவினர்கள் வெளியே ஓடினர். ஒரு சிலர் அறையில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இதில் பத்மாவதி, பானுமதி, ஸ்ரீராம், ராஜேஸ்வரன் ஆகிய 4 பேர் ஒரு அறையில் மாட்டிக்கொண்டனர். அவர்களை உறவினர்கள் மீட்டனர். உள்ளே தீக்காயம் அடைந்து போராடி கொண்டிருந்த 4 பேரும் உறவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் பத்மாவதி, வயது 55 என்பவர் உயிரிழந்தார். மீதி 3 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து சரவணப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற உறவினர் வீட்டில் தீப்பிடித்து எரிந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.